ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொண்டக்கடலை ரெசிபி தான். ஸோ கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் சிக்கன் குழம்பு கிடையாது, கொண்டக்கடலை குழம்பு. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வழக்கமாக செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வேக வச்சு தாளிக்க போகிறதெல்லாம் கிடையாது, டைரெக்டாக குக்கர்லேயே தான் வேக வைக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். 4 துண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி சீவி. இப்போ இதை இதில் சேர்த்துக்கிறேன். 6 பல் பூண்டு எடுத்துருக்கேன், இது சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு துண்டு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டேன். இன்றைக்கி அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி கீத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் அதே குக்கரை வச்சுட்டேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வாக்கில் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த சுண்டலை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு இதை அப்படியே கழுவி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இந்த தேங்காயெல்லாம் வெந்து வரும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும் தேங்காய் இருக்கனால. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருந்தால் இப்போ மூடி வச்சுக்கலாம்.
விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5 விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இது ரேஷன் கடை சுண்டல் பார்த்தீங்கன்னா, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 to 6 விசில் வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுண்டல் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கன் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சி குழம்பு வைக்கும்போது நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை இப்போ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ கொடுத்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பரான குழம்பா இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.